ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைப்பூ குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் காரமாக அப்படி ஒரு வாய் எடுத்து சுட சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்த வாழைப்பூவை ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் தயிர் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அது ஒரு 5-10 நிமிஷம் அதில் நல்லா ஊறட்டும். ஊறுற சைட்லேயே நம்ம இதுக்கு கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் தேவை. ஸோ நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் ஊறட்டும். அதுக்கு சைடில் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, ஒரு பவுலில் புளி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு, புளியும் வேணும். ஸோ முன்னாடியே அது ஊற வச்சதுக்கப்புறமா புளி ரெடி பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டோமோ அதில் பாதி அளவுக்கு துருவன தேங்காய் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் போட்டேன்னா அதில் பாதி துருவன தேங்காய், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் எங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி காரமாக சாப்பிடுவாங்களோ இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சோம்ல, அதையும் இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக ஒரு 4-5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வரும்போது நம்ம வாழைப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லை, நம்ம கெட்டியான தயிர் தண்ணியில் அதில் இருந்து எடுத்து நல்லா வடிகட்டிட்டு கொதிக்கிற இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்ல ஒரு கிளறிட்டு இந்த டைமில் உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாமே இந்த அளவுக்கு இருக்குது நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நம்ம ஊற்றுனது குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருந்தோமோ அந்த அளவு பாதிக்கு பாதி கம்மியாகும். அதே மாதிரி எண்ணெயில் நல்லா விட்டு பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு குழம்பு. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல சுட சாப்பாடுக்கு ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்க சொல்லுங்கள், எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.